அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த செம்மணி விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், பேசுபொருளாகி கொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறான ஒரு விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், இந்த தெற்கிலே இருக்கிற இளைஞர்கள் பேசுகின்ற விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. செம்மணி தொடர்பாக தெற்கிலிருந்து எழும்புகின்ற இளம் குரல்கள் முக்கியமானவை என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அது தொடர்பான ஒரு விரிவான தொகுப்பாகத்தான் இதை பார்க்க இருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் முதல் கூறியது இந்த தமிழர்களினுடைய பிரச்சனை தொடர்பாக, தமிழர் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக தெற்கில் இருக்கின்றவர்கள் பேச தொடங்க வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு சரியான விதத்தில் கொண்டு சென்று அவர்கள் குரல் கொடுக்க தொடங்கினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெற்கில் இருக்கின்றவர்களினுடைய மனங்கள் மாறினால் அனைத்தும் மாறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றோம். அதற்கு முன்னுதாரணமாக ஒரு சில இளைஞர்கள் காலப்போக்கில் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலத்திற்கும் ஒரு சில இளைஞர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இந்த பிரச்சனை தொடர்பாக, தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அமைப்புகளாக, கட்சிகளாக என்று சிங்கள இளைஞர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு இளைஞராக இருந்தவர் தான் இந்த டனுக்க என்கின்ற அந்த சட்டத்தரணி. டனுக்க என்கின்ற அந்த சட்டத்தரணி முள்ளிவாய்க்காலுக்கு வந்து அவர் அங்கிருந்து நேரலை செய்கின்ற போது அவரது கருத்து பட்டியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட விமர்சனம். அவரை திட்டி தீர்த்திருந்தார்கள் சிங்கள மக்கள். அதன் பின்னர் அவர் அந்த கருத்து பட்டியை அனைத்து தனக்கு ஏற்றவர்களை மாத்திரம் கருத்து செய்யக்கூடிய வகையிலே அவர் அதனை கொண்டு வந்திருந்தார். அதாவது முகநூலில் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றவர்கள் மாத்திரம் கருத்திடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் இப்பொழுது தனுக்கவினுடைய முகநூல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற போது அதனைத் தொடர்ந்து அவர் சிங்கள ஊடகங்கள் பலவற்றில் விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருந்தார். தெற்கில் இருந்து ஒரு இளைஞன் போய் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. இவ்வாறு பல விமர்சனங்களை சந்தித்த தனுக்க இந்த செம்மணியில் இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்டத்திலும் பங்கு கொண்டிருந்தார். அவரினுடைய அந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு அவர் வருகை தந்த போது அங்கு பல ஊடகங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி ஊடகங்கள் காட்சிப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் சேனலாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் அவரை முன்னிலைப்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது தனுக்க பல ஊடகங்களுக்கு செவ்வி வழங்கினார். அதே போன்று எங்களுக்கும் ஒரு செவ்வியினை நாங்களும் பெற்றுக்கொண்டோம். அப்போது தனுக்க அவர்களோடு சில விடயங்கள் தனிப்பட்ட ரீதியில் பேசுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போது நான் பேசுகின்ற போது அவர் சொன்ன ஒரு விடயம், இப்பொழுது ஒரு சில யூடியூபர்கள், ஒரு சில ஊடகவியலாளர்கள் என்னை திட்டி தீர்க்கின்றார்கள், நம்பிக்கை இல்லை, இவரில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்பது போன்று பேசியிருந்தார். உண்மையில் நாங்கள் தான் எதிர்பார்த்திருந்தோம் தெற்கிலிருந்து பேச தொடங்க வேண்டும், தெற்கிலிருந்து எங்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும், தெற்கிலிருந்து ஒலிக்கின்ற குரல்கள் தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் இப்போது தெற்கிலிருந்து அவர்கள் வருகின்ற போது அவர்களை தொடக்கத்திலேயே நாங்கள் அடித்து அடக்கி ஆள முற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக எனது தனிப்பட்ட ரீதியில் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்களை சந்தேகப்படுவது அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விடயம்தான். நான் இப்பொழுது வடக்கிலிருந்து தெற்குக்கு சென்று சிங்கள மக்களுக்கு ஆதரவாக இருப்பேனாக இருந்தால் அவர்கள் சந்தேகப்படுவார்கள், ஏன் இவனுக்கே அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன் இவன் இங்க வந்து எங்களுக்கு அணி குரல் கொடுக்குறான், என்ன விஷயம் என்று அவங்க நோட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அதை சமூக வலைத்தளங்கள்ல பேசணுமா என்றது தொடர்பா நாங்களே எங்களுக்கு கேள்வி கொட்டு கொண்டா நல்லதா இருக்கும். இப்படி இருக்கைக்குள்ள தனுக்கா அவர்கள் அந்த செவ்வியில எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள்ல முக்கியமானது, நான் முள்ளிவாய்க்காலுக்கு இது முதல் தடவை அல்ல, இதற்கு முன்னரும் நான் முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் இந்த சிவில் சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்கின்ற இந்த கலந்துரையாடல்களில் தான் இவர்கள் மாற்றமடைவார்கள். அதாவது தமிழ் மக்களும் தமிழ் இளைஞர்களும்
சிங்கள மக்களும் சிங்கள இளைஞர்களும் என்று அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்ற போது உணர்வுபூர்வமாக சில விடயங்களை பார்க்கின்ற போது இவர்களுக்கு சில விடயங்கள் புலப்பட தொடங்கும். அவ்வாறு கிளிநொச்சியில் தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அந்த பெற்றோர்களை பார்த்ததன் பின்னர் தான் தனக்கு இந்த விடயம் தொடர்பாக கவலை ஏற்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து தான் தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்களினுடைய விடயத்தை பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் ஊடகவியலாளர்களாக நாங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்க முடிந்தது. அப்போது அவர் அதற்கு பதிலளித்திருந்தார். அதாவது இந்த பாலச்சந்திரன் வழக்கு தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டிருந்தோம். பாலச்சந்திரன் என்பது தமிழீழ தேசிய தலைவரினுடைய மகனாக இருக்கின்றார். ஆனால் அவர் கொடுத்த அந்த பதில் எனக்கு திருப்தி அளித்தது. அதாவது பாலச்சந்திரன் என்கின்ற அந்த சிறுவன் இப்போது எங்களுக்கெல்லாம் அண்ணா, எங்களை விட அவர் பெரியவர். ஆனால் அவர் அந்த கொலை செய்யப்படுகின்ற போது அவர் ஒரு சிறுவன். அந்த சிறுவனை ஒன்றும் அறியாத நபர், அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, அவருக்கு இந்த போராட்டங்களை பற்றி எதுவும் தெரிந்திருக்காது. அவ்வாறு இருக்கின்ற தஞ்சமடைந்த ஒரு நபரை படுகொலை செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்பது போன்று பேசியிருந்தார். இப்போது அவர் பேசிய அந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்வையிட முடியும். First of all, your interest. Yes. Then opinion is money. Okay. So first of all, you asked me about how did this interest come to me about Chemman. So the thing is, Tamil people need justice. They are fighting for that from years now. From 80s, they are fighting for the justice. So not only now. So from 2017, the mothers of Northern Province, they are fighting for forcibly disappeared. They started that protest from Kilinochi Kandasamy Kovil. So I have participated for that also. So it's justice, right? Justice is a common thing. It's a human thing. It's not only belongs to Sinhalese or Tamils. It's for everyone. It's for human. So that's why I'm here for this remembrance. So this was organized by People's Action. So tomorrow is the most important day for us, and we are seeking for justice. In 2025, this year, 15th of May, they started new excavations, and they found like 19 bodies, and 3 infants were there. One infant was like 10 months old. So that's a very sensitive thing. So that's why we are here, and we are seeking for justice, and we prefer an international investigation on this. That is the main purpose of this protest. So we are going to meet UN High Commissioner tomorrow if we get a chance. So, and we will keep fighting. I think next excavation will start on 26th, right? So now we need the attention of southern people and southern media. So now it's enough. We are fighting the northern people. I'm from south. I'm a Sinhala Buddhist. But more southern people should fight for the rights of Tamil people, for their justice. That's why we are here. So please help us to seek justice. We need the attention of this government and the international community. Okay. Last week, I filed a complaint on behalf of Shobha Shanmugalingam, that is Isaipriya, and Balachandran. So the most important thing was no one has complained on behalf of them in this past history. So that was a concern. So I did that part. So I made a complaint. But that is not enough. So now I'm following up that case. It's in police headquarters. We need people attention for that case also. And not only Isaipriya and Balachandran, there are many people who disappeared and killed after the war and inside the war. So we are seeking justice for that. But this Isaipriya and Balachandran are, they are symbols of Northern Province.
So a lot of southern people, they have no idea about Isepriya and Balachandran. They should know because they got surrendered, they were unarmed and killed by army. So there are video evidence and everything about Balachandran and Isepriya. So we need justice. That should be an example for the future. So that's why I made that complaint to the police headquarters. So I'm waiting for a good result. Balachandran is child abuse, but Yeah. about that, child abuse in Sri Lanka. Yes. There is an opinion. So Balachandran is a 13-year-old child, right? He has no connection with war, and he is a mentally ill child. So I don't know who gave orders to kill him or whatever happened, but Sri Lankan government should investigate this. Okay, so that's why we are forcing them to investigate. So I did my part. I mean, lot of other southern people also, they have a very big responsibility on this, because we are not talking about Tamils, we are not talking about terrorists, we are talking about people. When we're talking about people, Balachandran is a child, so he needs justice, we need justice for him. So now it's time, we have to raise our voices and seek justice. අද මම චෙම්මනි වලට ආවේ People's Action කියන තරුණ ව්‍යාපාරය විසින් චෙම්මනි වල සංවිධානය කරලා තියෙන මේ සත්‍යග්‍රහයට නැත්නම් විරෝධයට මේ සංවිධානය කරලා තියෙන්නේ මේ මෑතක සිද්ධ කරන ලද කැණීම් අනුව චෙම්මනි වල හම්බ වෙච්ච මලසිරුරු සම්බන්ධයෙන් යුක්තිය ඉල්ලලා අපි දන්නවා 1996 විශාන්ති කුමාරස්වාමී ඝාතන සමූහ දූෂණයෙන් ලක් කළා ඝාතනය කරාට පස්සේ චෙම්මනි සම්බන්ධයෙන් යම්කිසි කතා බහක් මේ රට තුල ඇති වුණා 99 අනුව කැණීම් සිද්ධ කරන්න පටන් ගත්තා මලසිරුරු 15ක් පමණ හම්බුණා. නමුත් ඒවට වගකිය යුතු අයට ගත යුතු ක්‍රියාමාර්ග කවුරුත් ගත්තේ නැහැ. නමුත් ලාන්ස් කෝප්පේ සෝමරත්න රාජපක්ෂ විශාන්ති කුමාරස්වාමීගේ මරණයට වගකිය යුතු ඔහු එම නඩුවේදී ප්‍රකාශ කරපු විදිහට තවත් මලමිනි 300ත් 400ත් අතර ප්‍රමාණයක් මේ භූමිය වල දාලා තියෙනවා. ඉතින් මෑතක නැවත කැණීම් ආරම්භ කරන උසාවි නියෝගයක් අනුව මේ පැත්ත කැණීම් කරන්න මේ මලසිරුරු හොයාගන්න කියලා. ඊට පස්සේ අපිට මලසිරුරු 19ක් හම්බ වෙනවා. මේ මලසිරුරු වලින් මලසිරුරු 3ක් කුඩා දරුවන්ගේ ළමා මලසිරුරු. ඒ අතරින් මාස 10ක කුඩා ලදරුවෙක් මලසිරුරක් අපිට හම්බ වෙනවා. ඉතින් තව මේ මලසිරුරු ඇති. අපි ඒ සම්බන්ධයෙන් කැණීම් කරලා විතරක් මදි. ඒ මලසිරුරු වලට වග කියන්න ඕනේ කවුද? ඒවට ඕඩර්ස් දුන්නේ කවුද? ඒවට කවුද අනර් කරේ කියන එක හොයලා බලලා ඒගොල්ලන්ට දඬුවම් දිය යුතු කාලය දැන් එළඹ තියෙනවා. ඒ නිසා තමයි ඒ වෙනුවෙන් රජයට බල කරන්න තමයි අද තරුණ ව්‍යාපාරයක් විදියට අපි මෙතනට ඇවිල්ලා ඒ බල කිරීම සිද්ධ කරන්න. හෙට තමයි වැදගත්ම දවස. ඒ සම්බන්ධයෙන් අපි සහභාගී වෙලා UN High Commissioner පුළුවන් නම් අපිට හම්බ වෙලා අපි මේ සම්බන්ධයෙන් යුක්ති ඉල්ලන්න කටයුතු කරමින් ඉන්නවා. ඉස්සෙල්ලා ගැන අහුවා නේද? හරිද? මේ මෑතක ගිය සතියේ මම කොළඹ පොලිස් මූලස්ථානයට යම්කිසි පැමිණිල්ලක් කරා. ඒ තමයි ඉසේපියා නැත්නම් ශෝභා ෂණ්මුගලිංගම් නැත්නම් බාලචන්ද්‍රන් කියන අය සම්බන්ධයෙන් මේගොල්ලන්ගේ මරණ සම්බන්ධයෙන් වහාම ඉන්වෙස්ටිගේෂන් එකක් නැත්නම් පරීක්ෂණයක් ඉල්ලලා. අපි දන්නවා ඉසේපියා සහ බාලචන්ද්‍රන් කියන දෙන්නම යුද්ධයේදී ඝාතනය වුණේ ඔවුන් අත්අඩංගුවට පත් වුණාට පස්සේ ඔවුන්ගේ අතේ ආයුධයක් නැතිව තියෙනකොට. දකුණ මේක හැම වෙලේම ගන්න බලනවා. අපේ අයත් මරුණා, මෙහි අයත් මරුණා. ඒ වගේ මේක සමපාත කරලා හිලව් කරලා දකින්න උත්සාහ කරනවා. නමුත් අපි හැම වෙලේම හිතන්න ඕන දෙයක් තමයි අපි මේ කතා කරන්නේ රාජ්‍ය හමුදාවක් ගැන. අපි රාජ්‍ය ත්‍රස්තවාදයට ඉඩ දිය යුතු නෑ යුද්ධයක් පැවතුණා කියලා. කිසිම ජාත්‍යන්තර නීතියක් අනුව අත්අඩංගුවට ගත්ත නැතියක් අන්ආම්ඩ් ඉදිද්දී, ඒ කියන්නේ අතේ කිසිම ආයුධයක් නැතුව ඉදිද්දී ඇයව හෝ ඔහුව ඝාතනය කිරීමේ හැකියාවක් නෑ. අන්ත අපි දන්නවා බාලචන්ද්‍රන් කියන්නේ ඉතා
පුංචි දරුවෙක්. ඔහුගේ මොලේ මේ ආබාධිත තත්ත්වයකුත් තිබ්බා. නමුත් ඔහුවත් ඝාතනය වෙනවා. මේවට අනදුන්නේ කවුද? එතකොට මේව ක්‍රියාත්මක කළේ කවුද? මේගොල්ලන්ට යුක්තිෂ්ඨ වෙන්නේ නැද්ද? මේගොල්ලෝ දඩුවම් කරන්නේ නැද්ද? කියන එක අහන්න තමයි ඒ පැමිණිල්ල මම බාර දුන්නේ. අපි බලාගෙන සිටමු ඉදිරියේදී මොකද්ද රජය සහ පොලිසියයි සම්බන්ධයෙන් ගන්න ක්‍රියාමාර්ග කියලා. ස්තුතියි. இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய நாளில் மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.